இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டுமாய் இறையிறக்கத்தின் செய்திக்காக அவரோடு காத்திருக்கின்ற எனது அருமை தேவ ஜனமே, இந்த காலை பொழுதினிலே ஆவியானவர் நமக்கு தருகின்ற செய்தி, விண்ணகத்திற்குரிய காரியங்களுக்காக ஜெபி, ஏக்கம் கொள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஜெபி. விண்ணகத்திற்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள். மற்ற அனைத்தையும் தூர எறிந்துவிடு. மற்ற அனைத்தையும் தூர எறிந்துவிடு. என் அன்பான சிறு குழந்தையே, எனது மகனது அன்புக்கு உரியவர்களாக இருப்பது எப்படி என்பதை பற்றி பலருக்கு ஏக்கம் உள்ளது. ஆனால் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது அவர்கள் எவ்வளவு தூரம் அவரை விட்டு அகன்று போகிறார்கள் என்பது மிக துயரத்திற்கு உரியது. அவர்கள் பொறுமையாக அதை ஏற்றிருந்தால், எனினும் எவ்வளவு அதிகமாக நேசிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் மட்டும் அறிந்திருப்பார்களானால். என்ன அழகா பேசுகிறார் பாருங்க ஆண்டவர். என் அன்பான சிறு குழந்தையே, எனது மகனுடைய அன்புக்குரியவர்களாக இருப்பது எப்படி? ஆவியானவர் கேட்கிறார் பாருங்க. தந்தையாம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதன்படி செயல்படுபவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்தாரே. எப்படி அவருடைய அன்புக்குரியவர்களாக இருப்பது என்ற ஏக்கம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் ஏதாவது துன்பம் வரும்பொழுது எவ்வளவு தூரம் அவரை விட்டு அகன்று போகிறார்கள் என்பது மிக வேதனைக்குரியதாக இருக்கு. ஒரு சிறிய துன்பம் வந்ததும், ஒரு பாடு வந்ததும், ஒரு கஷ்டம் வந்ததும் ஆண்டவர் விட்டு வெகு தொலைவில் சென்று விடுகிறோம். ஆண்டவர் விட்டு வெகு தொலைவில் சென்று விடுகிறோம், மறந்து போகிறோம். அதை பொறுமையாக ஏற்றிருந்தால் இன்னும் அதிகமாக நேசிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்படி அறிந்திருப்பார்களே ஆனால், என் அன்பான சிறு குழந்தையே, இதுவரை இந்த உலகின் வழியானது அழிவின் பாதையிலேயே தொடர்ந்து செல்கிறது. அதற்கு சிறிதளவு நம்பிக்கை மட்டுமே உள்ளது. ஆனால் கடவுள் நீதி உள்ளவர். மனித இனம் தன்னுடைய மிக இழிவான நிலையில் மிக மிக ஆழமான குழிக்குள் விழுந்துவிட்டது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் தலையிட்டால் மட்டுமே இனி மனிதன் காப்பாற்ற முடியும். இல்லையேல் அவன் தன் ஆன்மாவை சாத்தானின் அடிமைத்தனத்திற்கு கையளித்து தன்னையே முடிவில்லா காலத்திற்கும் அழித்து கொள்வான். எனவே நீ எனக்கு தந்திருக்கும் உன் அடிமைத்தனம் மிக விலை மதிப்பு மிக்கது. இது உனக்கு எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் தொடர்ந்து போராடு, ஜெபி. அல்லேலூயா. அல்லேலூயா. போராடும் என்
நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகளே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகனே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகளே. ஏனென்று சொன்னால், இதுவரை இந்த உலகின் வழியானது அழிவின் பாதையிலே தொடர்ந்து செல்லுகிறது. ஏமாந்து போகாதே. அதற்கு சிறிதளவு நம்பிக்கை மட்டுமே உள்ளது. ஆனால் கடவுள் நீதி உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். மனித இனம் தன்னுடைய மிக இழிவான நிலையில் மிக மிக ஆழமான குழிக்குள் விழுந்து விட்டது. குழிக்குள் விழுந்து விட்டது. வேதனையோடு ஆண்டவருக்கு. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் தலையிட்டால் மட்டுமே அங்கிருந்து தூக்க முடியும். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு பவர், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் தலையிட்டால் மட்டுமே. அதனால தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக 27ஆம் வசனம், தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் அல்லவா. அவன் வாழ்ந்தவர்களே, அவன் தன் ஆன்மாவை சாத்தானின் அடிமைத்தனத்திற்கு கையளித்து தன்னையே முடிவில்லா காலத்திற்கும் அடித்துக் கொள்வான். எனவே நீ எனக்கு தந்திருக்கும் உன் அடிமைத்தனம், நீ எனக்கு தந்திருக்கும் உன் அடிமைத்தனம் என்றால் அன்னை மரியாள், இதோ உன் அடிமை, உன் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும், கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே தாய் மரியாள் அப்படியே முட்டி போட்டு இறுதி வரை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தை பருவம் முதல் கல்லறை வரை தாய் மரியாளுக்கு கவலை, வேதனை இருந்த போதிலும் மனம் தளரவில்லை. நீங்களும் தளர்ந்து போக வேண்டாம். மிக விலை மதிப்பு மிக்கது நீ எனக்கு கொடுத்திருக்கின்ற உன்னுடைய அடிமைத்தனம். நீ என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது, அது மிக விலை மதிப்பு மிக்கது. சில நேரத்தில் அது உனக்கு கடினமாக தோன்றும். நான் ஏன் உட்கார வேண்டும், நான் ஏன் ஆண்டவர் சமயங்களில் உட்காரணும், நான் எதுக்கு வாசிக்கணும், நான் எதுக்கு பண்ணணும், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன கிடைக்கும் என்று பசாசு நம்மை உற்சாகப்படுத்துவான். அவனுடைய காரியங்களை நிறைவேற்றதுக்காக தளர்ந்து போகாதே. அதனால தான் யாக்கோபு 1:21 சொல்வதை போல, எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது என்று சொல்லி, இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி
அதனால தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசித்தோம் 13ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள், அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால். கணக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட மக்கள், என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை குறித்து ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். நானும் அதில் ஒன்றுபட்டவன் தான். நான் கணக்கு கொடுக்கணும். ஒரு ஆத்மா வரலன்னு சொன்னால் நான் ஏன் பின்னாடி ஓடுறேன், ஏன் பின்னாடியே அவங்க பின்னாடியே அவங்கள பேசி அவங்கள எப்படி ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க என்று சொல்லி அழைக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா தேடணும், ஆடுகளை தேடணும், கூப்பிடணும், அரவணைச்சு ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வைக்கணும். உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது ஜனமே. எனவே உங்கள் நலனில் நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்கிறோம். எனவே செய்ய வேண்டியது என்ன? இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களது மனத்துக்கு துயர் தராதீர்கள். அவருடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடியது. ஆமன் பார்த்தவர்களே, அன்றாட சாதாரண சிறிய சிறிய காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைய ஆன்மீக சிந்தனை, ஜெபி ஜெபி ஜெபி, விண்ணகத்திற்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். விண்ணகத்திற்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள்வோம் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.